ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா Onecrete அப்படின்ற ஏசிசி பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பில்டிங்க்கு ஏசிசி பிளாக்ஸ் எவ்வளோ முக்கியம்னா, ஏன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏசிசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏசிசி பிளாக்ஸில் இவங்க என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டியாக வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா ஒரு நிமிஷம். ஹாய் மேம், உங்கள் நேம் அண்ட் கம்பெனி நேம் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஹலோங்க, என் பேர் ஸ்னேகா. நாங்கள் வந்து Onecrete AAC பிளாக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் என்னென்னா 40 இயர்ஸாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருந்திருக்கோம். குவாரி அண்ட் க்ரஷர்ஸ் இருக்குது, அப்புறம் சாலிட் பிளாக்ஸ் பண்ணுறோம், பேவர் பிளாக்ஸ் பண்ணுறோம். நம்ம Onecrete AAC பிளாக்ஸுங்கிறது ஸோ லைட் வெயிட் பிளாக். மாடர்ன் ஏஜுக்கு இதுதான் இப்போ ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. மெயின்லி இஷ்யூஸ் என்னென்னா லேபர் இஷ்யூஸு, அப்புறம் நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட், சிமெண்ட், ஸ்டீல் சேவிங்ஸும் கிடைக்கும். ஸோ ஏன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கிறனால பில்டிங்கோட ரிக்வயர்மெண்ட் வந்து ஸ்டீல் ரிக்வயர்மெண்ட் அண்ட் மாட்டர் ரிக்வயர்மெண்ட் கம்மியாக இருக்குங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிமெண்ட் அண்ட் எம்சாண்ட் அதெல்லாம் தேவை இருக்காது. ஸோ நம்மளே அதுக்கு உண்டான மிக்ஸ் கொடுப்போம், நாங்களே அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க, மேசன்ஸோ சப்போஸ் அவங்களுக்கு தெரியலனா கூட. ஸோ அந்த மிக்ஸ் வந்து அவங்க ஜஸ்ட் வெரி ஸ்மால் லேயராக போட்டால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட்டே விசிபிளாக இல்லை. ஸோ இந்த அளவுக்கே போட்டால் போதும், அவங்களுக்கு அந்த மாட்டர் சேவிங்ஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, சோ இது வந்து போட்டனா அந்த அளவுக்கு ஃபிக்ஸ்டா புடிச்சுக்குங்களா இல்ல எப்படி? சீக்கிரம் புடிச்சுக்குங்க, டைம் குயிக்கா சேவ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கன்சம்ப்ஷன் ஆஃப் மெட்டீரியலும் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் நம்ம சிமெண்ட், எம்சாண்ட் அதெல்லாம் கலக்கி போட்டு அது பண்றதுக்கோட காஸ்ட்டும் நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. ஓகே ஃபைன். இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் பண்றீங்களா ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளாங்க. ஓகே ஃபைன். சோ ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீஸிபிளா இருக்காது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கஸ்டமருக்கு கட்டாது. பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து we can do even அந்தமான், மால்டீவ்ஸ் அதுக்கெல்லாம் பண்ணலாங்க. இது லைட் வெயிட்டாக இருக்கிறனால அதுக்கோட டன்னேஜ் காஸ்ட் வந்து குறையும். ஸோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கம்மியாக இருக்குங்க. ஓகே ஃபைன். கொடிஷியா ஸ்டால் போட்டுருக்கீங்க, ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இல்லை டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இனிஷியல் ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி ஆல்சோங்க. ஸோ நம்மளது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபேக்ட்ரி கோயம்புத்தூர்லேயே இருக்கு. ஸோ வந்து இமீடியட்டாக வேணுங்கிறவங்களும் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இல்லைனா நம்மளே இமீடியட்டாக ஈவன் 50 பிளாக்ஸ் கூட கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக பிளாஸ்டரும் பண்ணிக்கலாம், டைரெக்டாக பட்டி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மற்ற பிளாக்ஸில் இது ஒரு சைடு மட்டும் பண்ணால் கூட போதும். இங்கே வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், அதில் வந்து இப்போது வீடியோ பிளேயர் இருக்குது. ஸோ இது க்ளோஸ் பண்ணணும்னா அந்த சவுண்ட் கம்ப்ளீட்டாக இப்போ கேட்காது. ஸோ இதனால மெட்டீரியலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல். ஸோ நம்ம ஒரு ரூம்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ளே உட்காரும்போது நம்ம வந்து இன்னொரு ரூமுக்கு அது கேட்காது. ஸோ அது வந்து சவுண்ட் இன்சுலேஷன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுதுங்க. ஓ ஃபைன் ஃபைன் ஷூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிபி வரைக்கும் நமக்கு சவுண்ட் ரெடியூஸ் பண்ண முடியும்? இந்த ஹோம் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி ரூம்லாம் நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம இந்த பிளாக்ஸ் இது நல்லாவே யூஸ் பண்ணலாம், நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் திக்னஸ். ஸோ இப்போ இது வந்து 4 inch திக்னஸ்க்கே உங்களுக்கு சவுண்டு கேட்கலிங்க. ஸோ இன்னும் ஹையர் இப்போ வீட்டுக்கு சில மோஸ்ட்லி 6 inch அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு அதோட எஃபெக்ட் ஹையராக இருக்குங்க. சவுண்ட் ப்ரூஃப் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏசிசி பிளாக்ஸில். அண்ட் ஆல்சோ அங்கே அந்த இது 9 inch AAC பிளாக், அதுக்கு ஒரு சிங்கிள் பிளாக், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 16 பிரிக்ஸ் ரெட் பிரிக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. ஸோ 16 பிரிக் வைக்கிற இடத்துல நம்ம ஒரு பிளாக் வச்சா போதும். அது இல்லாமல் இதுக்கு நடுவில் மார்ட்டரும் வருங்க. ஸோ அந்த மார்ட்டரோட சேவிங்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது இது ஒரே பிளாக்ல. ஸோ அதனால டெஃபினட்டா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நமக்கு என்னென்ன மாதிரி சைஸ் டிஃபரன்ஸ்ல நம்ம கிட்ட இந்த பிளாக்ஸ் அவைலபிள் இருக்கு? ஸோ இந்த மாதிரி சைஸஸ்ல இருக்குங்க. 3 inch பிளாக் இருக்குது, 4 inch பிளாக் இருக்குங்க, அப்புறம் 6 inch பிளாக், 8 inch and 9 inch. அண்ட் அது இல்லாம சைஸஸ் ஆல்சோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான இன்ச் சைஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 inches பண்ணிக்கலாம். அண்ட் இன் பிட்வீன் சைஸஸ் வேற ஏதாவது வேணா கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் ஷூர். ஸோ அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ இந்த கஸ்டமைஸ்டு பிளாக்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கணுன்ற மாதிரி இருக்குங்களா? இல்லை மினிமம் ஆர்டர் இருக்குங்க, பட் நாட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது இஷ்யூ இருக்காது. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இங்க சேவ் மோர் பில் மோர்ங்கிற கேப்ஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா 8 inch சாலிட் பிளாக் ஒரு கல் இருக்கிற இடத்துல நம்ம 8 inches அதே இது வந்து 12 inch லென்த் இருக்குங்க.
ஸோ அதே 12 inch லென்த் கட் பண்ணி இந்த மாதிரி 3 AAC பிளாக் வச்சிருக்கிறோம். ஸோ அதோட வெயிட்டை நம்ம இங்கே ஆமாங்க, இது வந்து 3 times ஹெவியரா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம பில்டிங்கோட வெயிட் வந்து 3 மடங்கு கம்மி பண்ணலாம். ஓகே. பை யூசிங் AAC blocks and same time bar TMT bar savings and also mortar cost savings, time saving and also labor வந்து உங்களுக்கு இந்த லைட் நம்ம weight யூஸ் block பண்றது தேவையில்லாம இதுக்கு கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். ஆமா ஆமா. Thank you so much. ஸோ மக்களே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடிசியில் வந்து போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்போ மறக்காமல் வந்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள். ஏசிசி பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வென்ஷனான நிறைய சைஸஸ் டிஃப்ரென்ஸில் நிறைய கஸ்டமைசபிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஏசிசி பிளாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏசிசி பிளாக்ஸில் நான் புதுசாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ப்ரூஃப் ஏசிசி பிளாக்ஸ் அப்படின்றது பெருசாக எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு ஹோம் தேட்டரோ இல்லை நீங்கள் ஒரு டப்பிங் ஸ்டுடியோவோ இல்லை ஒரு ஸ்டுடியோவோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கட்டணும், இல்லை நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் வச்ச மாதிரி சின்னதாக ஒரு ரூம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா மறக்காமல் இவங்களோட ஸ்டாலை விசிட் பண்ணுங்கள். இவங்க ஸ்டாலை விசிட் பண்ணி இவங்களோட ஏசிசி பிளாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே எக்ரான் அப்படின்ற ஒரு மெஷ் நெட் டோர் அண்ட் விண்டோஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஹாய் சார், உங்களோட கம்பெனி நேம், ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கம்பெனி பேர் ஆர்கே கிரான் பிரைவேட் லிமிடெட். ஓகே, we manufacture high quality mosquito doors and windows. We have more than 2 decades of experience. Okay. We are the first organized company in India. முதல்ல வந்து சும்மா வருவாங்க, மாட்டுவாங்க, போவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ் செக்டராக டீலர்ஸ்லேருந்து எல்லாருமே பக்கா ட்ரெயின்டு அண்ட் தே நோ தே கேன் கிவ். எங்ககிட்ட மஸ்கிட்டோ ஸ்க்ரீனுக்குன்னு வந்தால் A to Z சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு எது ரிக்வயர்டுன்னு பார்த்து தே வில் கிவ். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்று தேவை இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின் டோருக்கு வந்துட்டு ஓப்பனபிளும் போடலாம், இல்லை ப்ளீட்டடும் போடலாம். ஓகே, இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் செக்யூரிட்டி டோர்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து என்னென்னா நீங்கள் சுற்றியில் வச்சு அடித்தால் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றாகாது, கொசுவும் வராது, ஓகே, அது சேஃப்டியாக இருக்கும். எக்ஸிஸ்டிங் டோருக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா சார்? இல்லை நம்ம டோர் தனி. ஓகே, டோர் வந்து விண்ட் ஃப்ளோ கட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டிக்கும் கூட. பட் இது வந்து என்னன்னா உங்களுக்கு மெயினாக மஸ்கிட்டோ ப்ரூஃபிங் ப்ளஸ் சேஃப்டிக்கு. ஓகே, நீங்கள் வந்து அந்த மெயின் டோர் வந்து விண்ட் எல்லாமே தடுக்கும், இது வந்து விண்டு ஃப்ளோ உள்ளே கொடுக்கும். ஓகே, ஃபைன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூசேஜுக்கும் பண்ணிட முடியும். ஸோ ஹோம் அப்ளையன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இப்போ காலேஜஸ்க்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வி ஹவ் டன். உங்களை என்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம்? வெப்சைட்ஸ் ஒரு ஃபோன் நம்பர் எப்படி காண்டாக்ட்? வெப்சைட்டும் காண்டாக்ட் பண்ணலாங்க, இல்லை வி ஹேவ் அ ஹாட்லைன் நம்பர் as well. ஃபஸ்ட்டு they will pass on to the dealers. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டீலர்ஸ் வந்து சைட் விசிட் வந்துட்டு அதுக்கப்புறம் they will provide a solution. ஓகே, ஃபைன் சார், ஷூர். ஸோ யூனிக்காக ஒரு ஸ்டால் இருக்குது அப்படின்னா நான் இந்த ஸ்டால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெல்க்ரோ வச்சு ஸ்டாப்லர்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குன்றது அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு இருக்கக்கூடிய நெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் இவங்க ஸ்டால் விசிட் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை இந்த எக்ஸ்போவில் நீங்கள் உங்களோட ஸ்டால் விசிட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, விசிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் அவங்களோட ஹாட்லைன் நம்பரும் நான் வந்து போட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டால் என்னங்கிறத போய் பார்க்கலாம். ஹாய் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் கவின் குமாருங்க. நம்ம K-Fabsன்னு சொல்லிட்டு கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈரோட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஆஃபீஸ் கண்டெய்னர்ஸ், கேஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட், ஷாப் கண்டெய்னர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், லேபர் ரூம்ஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபார்மர்ஸ் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹவுஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர், ஆமாம், ஹவுஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்டீரியர்ஸ், டிசைனிங்ஸ். ஸோ இப்போ ஹவுஸ்னா பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் வேணும். பேசிக்கலி நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் மேனுஃபேக்சருங்க. ஸோ நம்மளோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 feet வித், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 feet, 16 feet, 30 feet, 40 feet என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் உங்களோட சைட்டில் அந்த கண்டெய்னர் போகிற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்போர்ட் ஆகும்னா அதை பண்ணலாங்க. நம்ம பேசிக்கலாக ஒரு 25 feet வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், பிளைன்ஸ் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம். ஒரு 40 feet வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரெயிலர் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த ட்ரெயிலர் போகிற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரோட் சப்போர்ட் இருக்கணும். அது இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமமாக அவங்களுக்கு என்ன பட்ஜெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் பார்த்துருக்க கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20x10. ஓகே, இது வந்து ஒரு ஆஃபீஸ் கண்டெய்னர் தான். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி செட்டப் தான் கொடுத்துருப்போம். ஓகே, ஒரு டேபிள்ஸ் மட்டும் போட்டோம்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் செட்டப் கொடுத்து இந்த இடத்துல ஒரு மேனேஜர் டேபிள் கொடுக்கலாங்க. ஓகே சார். ஸோ இது வந்து அந்த மாதிரி செட்டப். நம்ம ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து 3,40,000 வருதுங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. ஓகே, இந்த
வாட்ரோப் அண்ட் டேபிள் வராதுங்க. இது நம்ம ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ஸ்க்காக வச்சிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ அகைன் உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷன் பண்ணணும், ஒரு மேனேஜர் டேபிள், ஒரு கிராக்கரி யூனிட், ஓவர் ஹெட் கபோர்டு இதெல்லாம் பண்ணோம். அந்த ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சேர்ஸ் அந்த மாதிரி ரிவால்விங் சேர்ஸ் அதெல்லாம் பண்ணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இன்டீரியர் வந்து போட்டோன்னா ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்து பண்ண கஸ்டமைஸ்டு பண்ணணும் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி அந்த போர்ட் பேனலிங் வந்து மாற்றி அந்த மாதிரி இன்டீரியர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த விண்டோ எனக்கு வந்து ஸ்லைடிங் விண்டோ வேண்டாங்க, எனக்கு ஓப்பன் விண்டோ வேணும் அப்படின்னாங்கன்னா ஓப்பன் விண்டோ கொடுக்கலாம். ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ வேணும்னா அது மாதிரி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஹவுஸ் கண்டெய்னர் லிவிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்ன்றது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாவோ இல்லை வீடாவோ அப்பார்ட்மெண்ட்ஸாவோ இல்லை அவங்களோட தனி இண்டிவிஜுவல் கிரியேட்டிவ் ரூமாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோஸாவோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற நம்ம எக்கானமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஹவுஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் ஹவுஸ் கண்டெய்னர் ஆஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எக்ஸ்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.